அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேட்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா, வந்து தூங்கிடுமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுமா? அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவான்றார். நீ என்ன கூப்பிடுங்க, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the honorable prime minister by his name. You cannot call the chief minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க, அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக், உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க. நான் சொன்னேன், ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க, நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு, அங்கே வந்து எடுங்க. ஏன்னா ரோட்டில் எடுத்துறீங்க, தலை வேற துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. என்ன இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தான். கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரியில் ரவுடிசத்தை பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth. நீட்டை பற்றி சொல்கிறீர்கள், நீட்டு வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீட்டால் பயனாளிகள் இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க நீட்டு. ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இந்த 22 லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் ஃபீ இல்லாம எம்பிபிஎஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் பயிரலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க எனக்கு. யாராக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்காக இருக்க முடியும். ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுதான் ட்ரெயின் ஓட்டணும். பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சை வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லியிருக்கார், எதை கேட்டாலும் ஃபாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார். I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது ஃபாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிறது, தெரியல, எது பேசுறார் அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஃபாசிஸ்ட். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்களா ஐயா? அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு.
அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே, அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஏங்க, ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயிலும் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அபுதாபி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a Muslim country. அங்க பாப்ஸ் மந்திர், நாராயணசாமி பாப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பாப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களை. டோன்ட் பிளான்ட் திஸ் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல. Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள், விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆகவே அவரிடம் சொல்லிக்கொள்றேன், அதுக்கப்பட்டு இல்லை. 832 மீனவர்கள், 832 36 தெரியல, மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். அப்ப மோடிஜியின் ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை? 6 பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள். அங்கு கைது செய்யப்பட்டவரை உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள். ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில. Do you have data with you, Vijay? Do you have it? ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே. அதுக்கப்புறம் சொல்றார், கச்சத்தீவை மீட்டு தாருங்கன்றாரு. ஐயா, கச்சத்தீவை தாரவாத்தது யாரியா? 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டாரநாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது, இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார், இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். Do you know this information, Vijay? Do you know this information? வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள், கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? மோடிஜி அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை வாத்து கொடுத்து விட்டார்கள். நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்துருக்கலாம். அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆக எதையும் தப்பா சொல்லிடாதீங்க. தாரை வாத்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்றேன். ஆக தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அது எதுக்காக சொல்றேன்னா, இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்க பார்க்குறீங்க, பல இடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது, திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. நான் காவல்துறையை குறை கூறவில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும். அது போதையின் கொடுமைதான், போதையின் வெளிப்பாடுதான், போதைப் பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது, மக்களை தூண்டுகிறது. ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்களை.
ஆக 2026 தேர்தல், நாம் சந்திக்க இருக்க தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, எளிதான தேர்தல் அல்ல. நம்ம போயெல்லாம் ஜெயிச்சலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், வாக்குகளை எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு சேகரித்து ஆட்சி பீடத்தில் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்களோ, அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைத்திட வேண்டும். ஆக இந்த உழைப்புக்கு நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் நம்பிக்கையுடன். உங்களிடம் இங்கே செல்ல மனம் இல்லாவிட்டாலும் இங்கு பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலே பயன்பெற வேண்டும். இங்கு சிலர் காது கேளாதோர் அந்த காது கேட்கின்ற கருவியை வாங்கிய பிறகு நான் உங்களை மறந்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் லிஸ்ட் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கு. சென்னை வந்து ஒன் ஆஃப் த டாப் டாக்டர்ஸ் இஸ் டாக்டர் மோகன் காமேஸ்வரன். அவரிடம் உங்களை அழைத்து செல்ல நான் ஏற்பாடு செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை சிறப்பாக நீங்கள் அவரிடம் மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கண்ணு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் கொடுத்துருக்கோம். ஷார்ட் ஐ மட்டும் இல்லை, லாங் சைட்டாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களுடைய தன்மை. ஒரு 50 பேர் கொடுத்துருக்கோம், மேலும் பலர் கொடுக்கலாம். ஆக எங்களை பொறுத்தவரை மக்கள் நலமாக இருக்க வேண்டும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நான் நலமாக இருக்க வேண்டும். எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமான ஒன்று, என் அன்பு சகோதரர்கள் மேடையில் வீட்டிருப்பவர்களெல்லாம் நாட்டாமை பிறந்தநாள் விழா தான் போட்டாங்க. ஆனால் நயனானந்தன் அண்ணன் அவர்கள் எனக்கு அண்ணன் அப்படின்றவர் சொல்லிட்டாங்க. உண்மைதான், என்னுடைய வயது 71, பெருமையோடு சொல்கிறேன். அண்மையிலே சிலர் கேட்டார்கள், நாட்டாம ஆரம்பிச்சிட்டாரு விளம்பரத்துக்கு அப்படின்னு. என்னத்தை விளம்பரம் பண்ண? உடற்பயிற்சி செய்ததை நான் பதிவிட்டதை விளம்பரம் என்று சொல்கிறார்கள். ஐயா, நான் பதிவிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த கலை உலகம் மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த இந்த உயிரிலே உயிர் இருக்கும் வரை ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த உயிரை தக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்தவன் நான். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் சிறந்த சிந்தனைகள் வரும். சிறந்த சிந்தனைகள் வந்தால்தான் நான் ஆற்றல் மிகு சிந்தனையாக அமையும். Your thought will become action. The action will change many things in this world. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் தேவை. அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உடலை, உங்கள் உயிரை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். என் உயிர் அங்குதான் இருக்கு. நீங்க கொடுத்த உயிர் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உயிரில் பாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுக்குறீங்க. ஆகவே நான் சிறப்பாக வாழ முடிகிறது. ஆக நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே நாம் இறந்து மடிந்து எங்கு போகிறோம் என்று தெரியாது. ஆனால் வாழ்ந்து மறையும் போது நம் வாழ்ந்த தலைவர்கள் விட்டு சென்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலை செய்ய வேண்டும், நல்லவைகளை சிந்திக்க வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை தேவை தேவை. ஆகவே 200 கரண்ட்டு, 200 வோல்ட்ஸு, 400 வோல்ட்ஸு, 800 வோல்ட்ஸில் யாரும் வந்து வீட்டுக்கு போகும்போது அது பக்கமே போயிடாதீங்க. அதுக்காகவே திறந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ணி உடலை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா உடல் இருக்க வேண்டும், உங்களுக்காக அல்ல, நீங்கள் வாழ்வதற்காக அல்ல. உங்களை நம்பி இருக்கிறதே குடும்பம் ஒன்று, மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவன் அனாதை விட்டு சென்று விடாதீர்கள். அவங்களுக்காக நீங்கள் இருக்கணும், எனக்காக நீங்கள் இருக்கணும், நான் உங்களுக்காக இருக்கணும், நான் உங்களுக்காக உழைக்க வேண்டும், தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும். அந்த உழைக்கின்ற சக்தியை இறைவன் எப்போது தருவான் என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் தருவான். ஆகவே தான் அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தந்து அந்த பதிவுகளை பதிவிடுகிறேன். அது எனக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். சரத்குமார் இன்னைக்கு கூட ஒரு 10 பேர் வந்தால் அவங்கள சமாளிக்கூட சக்தி இருக்கும்னு. 10 பேர் அப்படின்னு சொன்னால் என்னை தாக்க வந்த 10 பேரை சொல்கின்றேன், தவறாக பிரித்து கொள்ளக்கூடாது. அது பாட்டு பாடுறது வந்து விஜய் பாடுவார், எல்லாத்துலேயும் பாடுவார். ஆக நான் பாட்டு பாடுவது ஒன்று அவசியமில்லை. ஆனால் 2 வரிகள் மட்டும் புரட்சி தலைவரை பற்றி உங்களுக்காக சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். இங்கு நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை இறைவன் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எங்களுடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம். 1996 துவங்கி இன்று வரை 28 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம். சாதாரண பயணம் கிடையாது. அரசியல்
புரிந்தவன் நான், தெரிந்தவன் நான். அது மட்டுமல்ல, சரத்குமார் என்ன அரசியல் தெரியும் என்று கேட்டீர்கள் சொன்னால், என் பாரம்பரியத்தை தெரியாதவர் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். என்னுடைய பெரியப்பா சீபா ஆதித்தனார் தினத்தந்தியின் நிறுவனர், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், சபாநாயகர் இருந்தார். இங்கு வயது முதியோர்களுக்கு தெரிந்திருக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சிபியோட மிகப்பெரிய தலைவர் கேடிகே தங்கமணி என்னுடைய பெரியப்பா. ஆதித்தனாருடைய மனைவி கேடிகே தங்கமணியின் மனைவி என் தாயார், 3 பேரும் சகோதரிகள். அவர்கள் பாராளுமன்றத்தில் நேருஜி அவர்கள் கேடிகே தங்கமணி வந்திருக்கிறாரா என்று கேட்கின்ற காலத்தை உருவாக்கியவர் கேடிகே தங்கமணி. அப்படிப்பட்ட அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். அது மட்டுமல்ல, நம் உடம்பிலே ஓடுவது சிவப்பு நிற ரத்தம் தான் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த என் தந்தையார். ஆக சமத்துவத்தை நெஞ்சிலே தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றேன். யார் கைவன கீறி பாருங்க, சிவப்பு கலர் தான் ரத்தம் இருக்கும். இறைவனின் படைப்பிலே நாம் ஒன்றின்ற தத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பயணிக்கும் போது, நியாயமும் தர்மமும் உங்களிடம் இருக்கும் போது, உண்மை உணர்வு உறுதி இருக்கும் போது நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். அரசியல் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆக நீங்கள் கேட்டதற்காக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி ஒரு புறம், கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்றுட்டு சொல்லுங்க, நான் தான் உலகத்தில் மிக அறிவானவன், ஐ எம் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து நான் தான் சிறந்த ஆணழகன் சொல்லுங்க, நான் தான் பேர் அழகி என்று சொல்லுங்கள். கண்ணாடி என்றாவது உங்களை திரும்பி பார்த்து சொன்னால் அன்று நீங்கள் வேதனை அடைங்கள். திரும்பி பார்த்து சொல்லவே சொல்லாது. அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். கலர் doesn't make a difference, your appearance doesn't make a difference, you make a difference, yourself you make a difference. சமுதாயத்தை சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். யூ ஷுட் ஹேவ் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் போது எதையும் சாதிக்கலாம். ஆகவேதான் ஒரு பாடலை எதற்காக நான் பாடுகிறேன் என்று சொன்னால், உன்னை அறிந்தால் என்று பாடுகிறேன். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று புரட்சி தலைவர் பாடல் வரிகளை நான் பாடுவதற்கு காரணம், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம். இதான் உண்மை. உங்களை அறிங்க. போகும்போது பத்திரமா போய் சேருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாமல் அமைதியாக சென்று, அமைதியாக இல்லத்திற்கு சென்று, அண்ணா நாங்கள் வந்து அடைந்து விட்டோம் என்று உங்களுடைய மேலிருக்க நிர்வாகிகளிடம் சொல்லுங்கள். அவர்கள் என்னிடம் சொல்வார்கள். என்னுடைய அலைபேசி எண் இருப்பவர்கள் என்னிடமே சொல்லலாம். ஆக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வாழ்க்கையில் உறுதியோடு இருங்கள். உங்கள் நாட்டாமை, உங்கள் சகோதரன், உங்கள் தாத்தா, உங்கள் மாமா நிச்சயமாக உங்களை சரியான வழி நடத்துவார் என்பதை சொல்லி, உண்மை உயர்வு தரும், உழைப்பவரே உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரத்தோடு, let us create a society breaking all the obstacles of caste, creed, religion and language, ஜாதி மத மொழிபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி.